பாரு ஃபர்ஸ்ட் எல்லாமே புனித பூமி உங்களை அன்புடன் வரவேற்கிறார். வந்து இங்கே தான் பிறந்து செய்த புனித பூமியை உங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்திருக்கிறது. புனித பூமியை உயர்த்தியதை கடலின் ஓரத்தில் நின்று புனித பூமியை பார்ப்பது போல் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கிறார். யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. அம்மாண்டவர்களே, இந்த புனித பூமியை நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் முக்கிய இடங்களை 2 இடங்களை இங்கு நாங்கள் முன்வைக்கிறோம். முதலாக இயேசு அது வந்து அந்த இயேசுவின் பிறப்பு காட்சி, இயேசுவின் வளர்ப்பு தந்தையை யோசித்து, இயேசுவின் தாய் மரியா பிறந்த குழந்தை இயேசுவை உட்புறமாக இருக்கிறது. அடுத்து யூதேயா நாட்டின் மகுடமாக விளங்குவது எருசலேம் நகரம். அந்த மகுடத்தின் வைரமாக விளங்குவது சாலமோன் அரசு கட்டிய வேதாந்தம். அடுத்து யூதேயா நாட்டிலிருந்து சமாரியா நாட்டுக்கு நாம் வருகிறோம். சமாரியா நாட்டில் இயேசு அதிகமாக பணிபுரியவில்லை. ஆனால் இது கலிலேயான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர். அந்த ரிவரில் ஆண்டவர் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது அந்த ஒரு இதுக்கான ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை மாற்றினது. நான் உனக்கு காலங்களுக்காக தண்ணீரை கொடுப்பேன் என்றாரே. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்கு யோவான் வந்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம். அவருடைய பணி இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவிலும் நாசரேத் கிராமம் இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான கட்சி தொழிலில் தான் சேர்த்து செய்தார். அவரின் கட்சி குலத்தை தான் படுத்துட்டு இருக்காங்க. இது போட்டுட்டு சொல்றேன். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் கபர்நாகும் நகரம். இது இயேசு செய்த பல புதுமைகளை பார்த்த நகரம். அவரின் கண்டிப்புக்கும் உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நாகும் சிறப்புடத்தில் இந்திய